வணக்கம். உங்க பேர் மேடம்? என் பேர் வனிதா, தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர். என்ன மேடம் கடை? கடை ஃபுல்லா கேப்டன் படமா விட்டு பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன மேம் இது, கடையா என்ன மேம்? இது கடை இல்லை சார், இது கோயில். நான் கோயிலாக தான் நினைக்கிறேன். கோயிலில் தெய்வம் தானே சார் இருக்கும், அதனால தெய்வத்தை நான் வச்சிருக்கேன். நான் கடைக்கு வர்றவங்க கூட கேட்டாங்க, என்னங்கக்கா நேருக்கு நேராக வச்சிருக்கீங்க, அங்கிட்டு சாமி இங்கிட்டு இவர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு நான் அர்த்தம் சொன்னேன். என்னன்னா, நீங்கள் தெய்வத்தை நேரில் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை, அதை எப்படி தெய்வத்தை நேரில் பார்க்கறது அப்படின்னு. அதை நான் பார்த்துருக்கேன்ல தெய்வத்தை, அதனால நான் வச்சிருக்கேன். தெய்வம் வந்து இப்ப நீங்க முருகனை கும்பிடுறீங்க, ஐயப்பரை கும்பிடுறீங்க, எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறீங்க. தெய்வம் வந்து நேர்ல வந்து உங்க முன்னாடி காட்சி அளிக்குதா? இல்ல. 4 பேருக்கு வயிறார சாப்பாடு போடுறாங்க பாருங்க, அவங்கதான் கடவுள். அதனால எனக்கு ஒரு கடவுள், அதனால நான் அவரை வச்சிருக்கேன். ஓகே மேம். அந்த தெய்வத்து பக்கத்துல ஏதோ ஒரு உண்டியல் மாதிரி வச்சிருக்கீங்க, அது என்ன மேம்? ஆமா சார், இது எங்க தலைவர் சொல்லி கொடுத்தது. கோயிலுக்கு பண்ற தர்மத்தை 4 ஏழைகளுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த கடை ஓபன் பண்றப்ப நான் அந்த உண்டியலை வச்சேன். அப்ப இருந்து நான் போடுவேன். வருஷத்துக்கோ மாசத்துக்கோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ நான் எடுத்துட்டு போய் கோயிலுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு வருவேன். உண்டியல்லாம் போட மாட்டேன். அது வந்து எங்க தெய்வம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. உண்டியல்ல போடுறத 4 பேத்துக்கு கொடுத்தா ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டுக்குருவாங்களே சார், அதனால நான் உண்டியல்ல போட்டு வச்சிருக்கேன். மேடம், கேப்டன் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீங்க என்ன மேடம் சொல்ல விரும்புறீங்க? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு பண்ற தர்மத்தை கோயிலுக்கு போய் தங்கமா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்பட்டுட்டு, எவ்வளோ ஒரு நேர சாப்பாடு கூட கிடைக்காதவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தெய்வம் வந்து அதை எடுத்து சாப்பிட போறதும் இல்லை, ஒரு புதுசா எதுவும் வாங்கி அவர் உடுத்தி போறதும் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனித ரூபத்துல தான் தெய்வம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதனால ஏழைகளுக்கு செய்யுங்க. உங்களால முடிஞ்சது டெய்லி ஒரு உண்டியலை வச்சு அவரை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த உண்டியல் ஒன்று வச்சு டெய்லி ஒவ்வொரு ரூபா போட்டால் கூட மாதம் 30 ரூபா வந்துடும். 2 இட்லி ஒரு நேரம் வயிறாவது யாருக்காவது நிறையில, அதை செய்யுங்க. அதே மாதிரி அவர் பிறந்த நாள் அன்னைக்கு சேர்த்து வச்சு கூட வருஷத்துக்கு ஒரு தடவை கூட அவர் பிறந்த நாள் அன்னைக்கு 10 ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுங்க. அதான் என்னோட இது. 4 பேத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.